நம்ம சைட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு பைப்லைன் கனெக்ஷன் இண்டிவிஜுவலாகவே கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா முக்கியமாக டர்ஃப் விளையாடணும்னு யோசிப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்க வந்து ஒரு டர்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. எவ்வளோ பெரிய டர்ஃப்னு பாருங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டர்ஃப் தான் பசங்களாம் விரும்புவோம். பார்க் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடுது. அப்புறம் இப்போ வந்து பார்க்கறலாம் நினைக்கிறவங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்க்கறது கஷ்டம். அதுக்கு வந்து இந்த பேட்டரி காருங்களா ப்ரோ அதுக்காகவே நம்ம 2 பேட்டரி கார் உள்ள கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகேங்க. எல்லா சைட்டுமே நம்ம ஆஃபீஸ்லேருந்து எல்லா சைட்டுமே சுற்றி காட்டிடுறோம். ஓகேங்க. வெயில் மழை எதுக்கு உள்ள வெளியே போக தேவையில்லை. ஓகேங்க. ஜஸ்ட் வந்தீங்கன்னா ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பெருசு. இதை சுற்றி காட்டுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கார் இருக்குது. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுற்றி பார்த்துடலாம். ப்ரோ இதான் நான் சொன்ன ஓப்பன் ஆடிட்டோரியம் ரைட்டு. ஆமாம் ப்ரோ. ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஆடிட்டோரியம். அது ஒரு ஓப்பன் ஃபேஸில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஓப்பனாகவே கொடுத்துருக்கோம். ஆமாம் ப்ரோ. கோயில் இது பார்த்துருக்கோம் ப்ரோ. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஓப்பன் ஆடிட்டோரியம் கொடுத்துருக்கோம். கோயில் பக்கத்துலயே இந்த இடத்துல ஆடிட்டோரியம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. கேலரி மாதிரி நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம வேலை ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகேங்க. சூப்பரா ஒரு பெரிய கோயிலே கட்டிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகே. ஏன்னா கோயிலுக்காக நிறைய பேர் வந்து வெளியே போவாங்க. அந்த மாதிரி போவே தேவையில்லை, நீங்க இவங்களே கட்டி கொடுத்துறாங்க உங்களுக்கு. பிளான்டேஷன் ஒர்க் நிறைய பண்ணிருக்கோம் ப்ரோ. ஓகேங்க. இது ஃபுல்லா இந்த மரமெல்லாம் வந்து நீங்களே கொடுத்துருக்காங்க. ஆமா ஃபுல்லாமே நம்ம ஒவ்வொரு சைடுக்கு தனித்தனியாவே கொடுத்துருக்கோம். ஓகே. இங்க பாருங்க சுத்தி வந்து உங்களுக்கு ரோடு இது வந்து 70 ஃபீட் ரோடு தானே சொன்னீங்க? 60 ஃபீட் ரோடு ப்ரோ. 60 அடி ரோடு. இது வந்து 60 ஃபீட் ரோடு. அதுலயே வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்து ஒரு அவென்யூ ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சுத்தி மரம் இதெல்லாம் இன்னும் பெருசான செமையா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. அசால்ட்டா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 கார் போல மட்டும் இருக்கு. அவ்வளவு பெரிய ரோடுங்க அது ப்ரோ. அதே மாதிரி நம்ம பண்ணிருக்க செகண்ட் மெயின் ரோடு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோட்ல பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து கட் ரோடே பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு ப்ரோ. இப்போ இதுதான் வந்து பார்க் ஏரியாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பார்க்கா கொடுக்குறோம். ஒவ்வொரு பார்க்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. அவ்வளோ பெரிய பார்க்கு உள்ள வாக்கிங் ஜாகிங் ட்ராக்கோட இதுல கொடுத்துருக்கோம். அங்க ஆரம்பிச்ச பார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க முடியுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரிங்களா? ஆமா ப்ரோ. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம். எல்லாம் இப்பதான் வந்து பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆமா ப்ரோ. எக்யூப்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டு இப்போ எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகேங்க. இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. பார்க் மட்டுமே உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. இதோட பார்க் எண்ட் ஆகுது ப்ரோ. ஓகே. அங்க ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய பார்க்குங்க உங்களுக்கு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேக்ரவுண்டை பாருங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக பிரதர் நம்ம கூட இருக்காரு. பிரதர் உங்கள் நேம் சொல்லியிருக்கேன் நம்ம ஆடியன்ஸுக்கு. என் பேர் ஆனந்தகுமார். ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறீங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா கோகோ டவுன். நம்ம கோகோ டவுன் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவுன்ற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. அங்கே ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம கோகோ டவுன் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா உள்ளே வரும்போதே அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குங்க. பெரிய ஆர்ச்சு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே டர்ஃப் வச்சிருக்கீங்க. எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்கே என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லிடுறீங்களா? ஆக்சுவலாக நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சே அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம அம்யூனிட்டிஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அங்கேயே நம்ம 24/7 செக்யூரிட்டி கொடுக்குறோம். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி செக்யூர்டான ஒரு காம்பவுண்ட் வால். உள்ள பார்த்தீங்கன்னா ரோடே நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடு. எந்த ப்ராப்பர்ட்டியில் 60 அடி ரோடில் பண்ணல நம்மள அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய சைட்டுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 45 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஒரு 910 சைட்டை நம்ம பிரிச்சிருக்கோம். ஒரு ப்ராப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு ப்ரோ. இது நீங்கள் இடமா வேணாலும் இடமா வாங்கிக்கலாம், வீடா வேணாலும் வீடாவும் கட்டி கொடுக்குறோம். ரெண்டுக்கு நம்மளே லோனும் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம சைட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். பார்க்னா சும்மா பேருக்கு இல்லை ப்ரோ. எல்லா எக்யூப்மெண்ட் போட்டு ரொம்பவே ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக ஒரு வாக்கிங் ஜாகிங் ட்ராக் உள்ளே கொடுக்குறோம். யங்ஸ்டருக்காக ஒரு பாக்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் ஒரு டர்ஃபில் போட்டு ஒரு சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு இண்டோர் ஜிம் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு இண்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் ஒன்று உள்ளே கொடுத்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா உள்ள ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் நம்மளே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆடிட்டோரியமே கிரியேட் பண்ணி ஆடிட்டோரியம் ஓப்பன் ஆடிட்டோரியம் ப்ரோ. ஒரு 1000 பேர் உட்காரலாம். 1000 பேர் உட்கார மாதிரி சூப்பரான ஒரு ஆடிட்டோரியம். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் டெம்பிள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இது போக பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம பண்ணிருக்கோம் நம்ம சைட்டுக்கு. ஓகே. அதாவது வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. உள்ளே எல்லாமே கொண்டு வந்துரும் ப்ரோ. அதனால தான் மெகா டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருக்கோம் அது. ஓகே ப்ரோ. இப்போ அது இல்லாம இப்போ இந்த பவர் கனெக்ஷன் நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு எதை பத்தி சொல்றீங்களா? தண்ணி கனெக்ஷன் சொன்னீங்களா? நம்மளே ஒரு ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம்.
இருக்கும். 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி ஓவர் ஹெட் டேங்க். அதுலேருந்து எல்லா சைடுக்குமே ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு பைப்லைன் கனெக்ஷன் தனியாகவே கொடுக்குறோம். எவ்ரி சைட்டுக்கு ஒரு சைட் எடுக்கிறீங்களா ஒரு பைப்லைன் கனெக்ஷன் இண்டிவிஜுவலாகவே வந்துடும். அது ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவருக்கு நம்மளே எல்லாமே இபி லைன்ஸ் எல்லாமே நம்மளே எடுத்து கொடுத்துருவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி போல் எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஆக்சுவலாக வீடு வர பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நம்மளே இதை தாண்டி நம்ம இன்னும் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகே. சில பேர் என்னன்னா ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு லேண்ட் பார்ப்பாங்க ப்ரோ. சில பேர் என்னன்னா வெளியே இருப்பாங்க, என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் கூட உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இடம் வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல எந்த மாதிரி இருக்குங்க ப்ரோ? நம்ம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டு தான் இருக்கலே அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே லேண்டு தான். உங்களுக்கு லேண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரேட்டு கூட தான் போகுது. அது இந்த மாதிரி ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபெசிலிட்டி நம்மளே கொடுக்கும்போது நிறைய பேர் வீடு கட்ட ஆசைப்படுறாங்க. வீடு கட்ட ஆசைப்படும் போது நிறைய பேர் இங்கே வந்து விசிட் பண்ணுறவங்க எல்லாமே ஏகப்பட்ட பேர் வீடாக தான் எடுத்து கட்டுறதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்மளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 வீடு இப்போ புக் ஆயிருக்குங்க. வீடாக கட்டும் போது புக் ஆயிருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீடு வர பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆயிரும், வேல்யூ அதிகமாயிட்டே தான் இருக்கும். அது இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் ஏகப்பட்ட காலேஜ் ஸ்கூல்ஸ் இங்கே இருக்கு. நல்லாவே உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு டெவலப் ஆக போகிற இடம் நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இந்த ஏரியாவுக்கு நல்லாவே ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஏரியா. ஓகே ப்ரோ. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியாக செட்டில் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இல்லை பசங்களுக்கு காலேஜ் இதெல்லாம் வந்து நியர்பை என்னென்னலாம் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? அப்புறம் நம்ம சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ரத்தினம் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே காலேஜஸ் தான். மெரைன் காலேஜஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரோட்டில் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. அனதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிலேருந்து இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பை தான். அங்கேருந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஒரு டவுனை கிரியேட் பண்ணுறதுனால ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நம்மளே உள்ளே கொண்டு வரும். ஓகே. அதாவது என்னன்னா இப்போ ஒரு இடத்த வாங்கி வைப்போம், அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இந்த இடத்துல காலேஜ் வரும், ஸ்கூல் வரும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. நீங்கள் வந்து இடத்த வாங்குறீங்க, வீட்டை கட்டுறீங்க. இப்போ என்னன்னா ப்ரோ வீடு கட்டியே கொடுக்க சொல்லி சில பேர் கேட்பாங்க. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா நம்மகிட்ட? பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 18,75,000 பட்ஜெட்டே நம்ம பண்ணி கொடுக்குறோம். 18 வித் லேண்டோட. ஆமாம் ப்ரோ. யாருமே பண்ணி தர முடியாத விலையில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணுற மாதிரி தான் ஒரு 28,25,000 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டாக போகிறீங்கன்னா 70% லோன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வீடாக கட்டுறீங்க அப்படின்னா 90% லோன் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ப்ரொஃபைலை பொறுத்து 90% வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஒரு லோயஸ்ட் டவுன் பேமெண்ட் கையிலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்கா, ஒரு வீடே நம்ம இங்கே கட்டி முடிச்சிடலாம். கட்டி முடிச்சு கூடியே வந்துடலாம். அது இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம கூடி வந்துடலாம். ஓகே சூப்பர். இப்போ 3 BHK பண்ணணும்னா என்ன ரேட் வருங்க? 3 BHK ஜஸ்ட் அதே ப்ரோ ஒரு 36 lakhsல சூப்பராகவே பண்ணிக்கலாம். ஓகே. அதில் வந்து சப்போஸ் அவங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு முன்ன பின்ன இருக்கும். நம்மகிட்ட இன்ஜினியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பிளானுக்கு தான் கட்டி தருவாங்க. எல்லாமே கஸ்டமைஸ்டு பிளான் தான். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடே கட்டிங்கன்னா நம்ம அவங்களுக்கு எல்லா நாலேஜும் நம்மளே கைட் பண்ணிடுறோம், எல்லா நாலேஜும் நம்மளே கொடுத்துட்றோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடுனா உங்களுக்கு எப்படி வரும், என்னென்ன வச்சு நம்ம கட்டுறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இப்படி A to Z எல்லாமே அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் கஸ்டமர் இதாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சும் கூட கட்டிக்கலாம். நம்மகிட்ட தான் கட்டணுன்ட்டு எந்த ஒரு இது இல்லை. ஓகே சூப்பர். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டிருக்கேன். முக்கியமாக எல்லாருமே வந்து ஒரு சென்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சென்ட் என்ன ரேட்டுக்கு ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம்? ப்ரோ நம்ம இப்போ ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். இவ்வளோ அம்யூனிட்டிஸோட நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 5,85,000 நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். இது ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸ் தான். சைட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இன்னும் கூட நம்ம ஆஃபர் ப்ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் லெஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகே. நேரில் வந்து பார்க்குறவங்க. ஓகே ப்ரோ. இப்போ எத்தனை சென்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோங்க? நம்ம மினிமம் 1.5 சென்ட்லேருந்து பிரிச்சிருக்கோம் ப்ரோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 சென்ட், 5 சென்ட், 7 சென்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 5 சென்ட் 7 சென்ட் வரைக்கும் ஒரு பிளாட் அவங்களோட நீட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே டவுட்ஸ் இருக்கும், அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக வீடியோ பார்த்து வரணும் நம்ம சூப்பர் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக வரணும்னா லொக்கேஷனும் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி ஏதாவது தெரியல அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை சொல்லிடுங்க. பை ப்ரோ.